ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் சுத்தமாக பூ கட்ட தெரியாதவங்களுக்கு கூட எப்படி இந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணக்கூடிய பூ கட்டுறது அப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் பூ கட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க கூட ஈஸியாக கட்டலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம கட்டத்துக்கு தேவையான பூ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக காக்கட்டான் பூவும் ஒரே ஒரு ரோஜா பூவும் எடுத்து வச்சுருக்கேன். ரோஜா பூவோட காம்பை இந்த மாதிரி அடியில் எடுத்துடலாம். எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட பெட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி நமக்கு உதிர்ந்து வரும். ஸோ இதை நம்ம இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மாடலில் கட்டுறதுக்கு காம்பு கொஞ்சம் நீட்டமாக இருக்க மாதிரியான பூவாக பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி செவுத்தில் ஒட்டுறது இருக்கு இல்லையா, அதை நான் தரையில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க காமிக்கிறேன். வீடியோவில் நல்லா தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வசதிப்படுற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஒட்டி வச்சுருக்க அந்த ஹூக்கில் இந்த நூலை மாட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே மீதமாக இருக்கு இல்லையா இந்த நூலை, இதை நம்ம இப்படியே ஒரு சுருக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு நாட் விழுந்துடும். இப்போ நம்ம பூ இடையில வச்சோன்னா நமக்கு பிரிஞ்சு வராது. இது மேலேயே இன்னொரு முறை நான் நாட் போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் கட்டலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட விலைக்கு போகாமல் நெருக்கமாக அழகாக நம்ம எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி அன்னைக்கு டே ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரோஜா இதழில் நடுவில் ஒயிட் கலர் பூ வச்சுட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம அந்த ரெண்டு நூலுக்கு இடையில வச்சுட்டு இந்த மேலே நம்ம நாட் போடுறோம் இல்லையா, அந்த நூலை கொண்டு மறுபடியும் நாட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா நின்றுக்கும். ரொம்ப அழுத்தி போட தேவையில்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். கட்டாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மொத்தமான நூலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்லேயே பிளாக் த்ரெட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சடையில் மேலே அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாடலை நம்ம கட்டும்பொழுது காம்பு குட்டையாக இருக்கிற மாதிரியான குண்டுமல்லியெல்லாம் செலக்ட் பண்ணாமல் காக்கட்டான், முல்லை இந்த மாதிரியான பூவாக பார்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த பூ உதிர்ந்து வராது. பாருங்கள், இதே மெத்தடில் தான் நம்ம வரிசலாக ஃபுல்லாக கட்டிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ரோஜா இதழ்களை எடுத்துகிட்டு அதில் நாம் எடுத்து வச்சுருக்க அந்த ஒயிட் கலர் பூவை நடுவில் வச்சுட்டு அந்த பூவை சுற்றின மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு இந்த மாதிரி அந்த ரோஜா இதழ்களை சுற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு நூலுக்கு இடையில வச்சுட்டு இன்னொரு நூலால் நம்ம நாட் போட போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தடில் கட்டுறது. இதே மாதிரி நம்ம நார்மலாக பூ கட்டணும் அப்படின்னு சொன்னால் மேலேயும் கீழேயும் எப்படி நம்ம அந்த பூ வைப்போமோ அதே மாதிரியே வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டு நூலுக்கு இடையில விட்டுட்டு இந்த மேல் நூலால் நம்ம நாட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக எப்படி பூ கட்டுறோமோ அதே மாதிரியே வந்துடும். ஆனால் நார்மலாக பூ கட்டும் போது நமக்கு அந்த இழுபட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதில் விலகி போகாதுங்க, நகர்ந்து போகாது. நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே அழகாக அதே மாதிரியே நிற்கும். நார்மலாக கட்டும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூ விரிஞ்சு போயிட்டு நமக்கு அந்த தள்ளி போயிடும். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கட்டும்போது போகாது. நம்ம எப்படி கட்டணுமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே இருக்கும். சூப்பராக நல்லா நெருக்கமாக இருக்குங்க. இதை ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல லுக்கும் அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நார்மலாக இப்போ ஃபங்க்ஷனில் இந்த ஜடெல்லாம் தைக்கிறோங்க அப்படின்னா மேலே ஒரு ரோ வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கும்பொழுது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கும். இந்த ரெட்டோட அந்த ஒயிட் பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ரெட்டோட மட்டும் இல்லாமல் எல்லோ கலர் ரோஸோட கூட நீங்கள் இந்த ஒயிட் கலர் கலந்து கட்டலாம், அல்லது பிங்க் கலர் கூட ஒயிட் கலர் கலந்து கட்டலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக தான் இருக்கும். இதை நம்ம ஒத்தையாக கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சோம்னா கூட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அடுக்க நல்லா அடர்த்தியாக தெரியும். ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த நூலை வச்சு நம்ம அந்த முடியில் கட்டிக்கலாம். இந்த மாதிரி பிங்க் கலர் நூலுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் த்ரெட் போட்டுட்டிங்கன்னா அந்த முடியோட கலருக்கும் இதுக்கும் சுத்தமாகவே தெரியாது. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பூவோடையும் ஆரஞ்சு கலர் பூவோடையும் சேர்ந்து கலந்து கட்டி வச்சுருக்கேன். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் நீங்களே இந்த மாதிரி கட்டி வைக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.